தமிழ் திரைப்படங்கள் மூலம் அறிமுகமான இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் தற்போது உலகம் முழுவதும் உள்ள மக்களை தன்னுடைய இசை மூலம் வசீகரித்துள்ளார். தமிழ் மற்றும் இந்தி படங்களுக்கு அதிக அளவு இசையமைத்துள்ள ஏ.ஆர். ரஹ்மான் அவ்வப்போது தெலுங்கு உள்பட பிற மொழிகளுக்கும் இசையமைத்துள்ளார். அந்த வகையில் தற்போது மலையாளத்தில் நடிகர் பிருத்விராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஆடுஜீவிதம் என்ற படத்துக்கு இசையமைத்துள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் மலையாளத்தில் ரீஎன்ட்ரி ஆகியுள்ளார் ஏ.ஆர். ரஹ்மான். இந்த படம் வரும் மார்ச் 28ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகவுள்ளது. இந்த படத்தில் பிருத்விராஜுடன் நடிகை அமலா பால் உட்பட பலர் நடித்துள்ளனர். முழுக்க உலகத்தரத்தில் தயாரான இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கேரள மாநிலம் அங்கமாலியில் உள்ள அட்லக்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் வரும் மார்ச் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மலையாள சினிமாவில் பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மொழிகளிலும் வெளியாகிறது. இந்த படத்தின் டீசர், திரைலர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சமீபத்தில் இந்த படத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கொச்சி சென்ற ஏ.ஆர். ரஹ்மான் கொச்சியை சுற்றி பார்ப்பதற்காக மெட்ரோவில் பயணம் செய்தார். அப்போது மெட்ரோ ரயிலில் ரஹ்மான் பயணிப்பதை அறிந்த சக பயணிகள் பலரும் அவருடன் செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். தற்போது அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.